சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வருங்கால உறவின் மனதில் நீ இருக்கக்கூடாது என்று இவள் செய்த காரியத்தை தான் இன்று உன்னிடம் நான் கூற வந்துள்ளேன். நீ உயிராக நினைக்கும் அந்த உறவின் மனதில் உனக்கு இடம் இருக்கக்கூடாது என்று உன்னை நினைத்து கூட பார்க்க கூடாது என்று தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். நீ அந்த இல்லத்தில் செல்வதை அவர்கள் வேண்டாம் என்று நினைக்கின்றார்கள். அதற்காகத்தான் உன் உயிரான உறவோடு நீ சேரக்கூடாது என்று, உன் உயிரான உறவின் மனதில் நீ இருக்கக்கூடாது என்று இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். எப்பொழுதும் நீ அந்த உறவை நினைத்து அழுது கொண்டே இருக்க வேண்டும் என்றும், எப்பொழுதும் அந்த உறவோடு உன்னால் சேர முடியாமல் தவிப்பில் நீ இருக்க வேண்டும் என்று தான் இந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். இப்பொழுது நீ என்ன செய்வாய் என்று திகைத்து போய் இருக்கின்றாயா? அந்த உறவோடு சேர்ந்தால்தான் என் வாழ்க்கை செழிக்கும், நானும் நிம்மதியாக இருப்பேன் என்று நீ மனம் குமுறுவது எனக்கு தெரிகிறது. ஆனால் நீ வருவதும், உன் உயிரான உறவு உன்னை நினைப்பதும் அவருக்கு பிடிக்கவில்லை. என்ன செய்யலாம் என்று யோசிக்கின்றாயா? நீ யோசிப்பதை விட்டுவிட்டு உன் உறவோடு சேர்ந்து வாழும் முயற்சிகளை எடு. உன் முயற்சியை வெற்றியடைய செய்கிறேன். பொறாமை எண்ணம் கொண்ட இவர்கள் இப்படி கெடுதல்களை செய்து கொண்டு தான் இருப்பார்கள். உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் அல்லவா? நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை கேள். அவரின் மனதை மாற்றி அவராலே உன்னை அழைத்து அவர்களின் ஆசைகளோடு உன் உறவோடு உன்னை நான் சேர்த்து வைக்கிறேன். பிரிவுகள் வந்தால்தான் அந்த பிரிவின் வழிகள் உனக்கு புரியும். ஒரு உறவின் மீது வைத்திருக்கும் புரிதல் நடந்தது எல்லாம் நல்லது என்று எடுத்துக்கொண்டு இனி நடக்கப் போவதை நல்லதாக நடத்தி கொள்ள முயற்சிகளை எடுக்க வேண்டும். அந்த முயற்சிகளை உன் சாயப்பா உனக்காக எடுக்கின்றேன். எல்லோரது மனதிலும் நீ இடம் பிடிக்க நான் உதவி செய்கிறேன். உன் உறவோடு உன்னை சேர்த்து வைக்க உன் சாயப்பா சத்தியம் செய்து சொல்கிறேன். இந்த காரியத்தை நடத்தி கொடுப்பேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.